மதுரை ஆதீனத்திற்கு நிபந்தனை முன்ஜாமீனானது வழங்கப்பட்டுள்ளது. இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் மதுரை ஆதீனத்திற்கு நிபந்தனை முன்ஜாமீனானது வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான விவரம். கடந்த மே 2ஆம் தேதி சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மதுரை ஆதீனம் காரில் சென்று கொண்டிருந்த பொழுது உளுந்தூர்பேட்டை சேலம் ரவுண்டானா பகுதியில் மதுரை ஆதீனத்தின் கார் மற்றொரு கார் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இந்த சம்பவம் குறித்து மாநாட்டில் பேசிய மதுரை ஆதீனம் தன்னை கொலை செய்ய சதி நடந்துள்ளது என்றும் இதில் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்கலாம் எனவும் தன் காரில் மோதிய காரில் வந்தவர்கள் குல்லா அணிந்திருந்தனர், தாடி வைத்திருந்தனர் எனவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் ஆதீனத்துக்கு எதிராக 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி ஆதீனம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது இந்த புகார் உள்நோக்கத்துடன் அளிக்கப்பட்டதால் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என ஆதீனம் தரப்பில் வாதிடப்பட்டது. காவல்துறை தரப்பில் ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மதுரை ஆதீனத்திற்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி நீதிபதி எஸ் கார்த்திகேயன் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.